நம்முடைய பக்கத்து நாடான பாக்குக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இருமுனை தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுக்கிட்டு வருதுங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் பாக்கு தாங்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிற நிலைமையில இந்த தாக்குதல்களுக்குள்ள தலையிட்ட இந்திய அரசாங்கம் பாக்குக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாக்குல இப்ப எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, இந்த இருமுனை தாக்குதல்களை நடத்துறது யாருன்றத பார்க்க போறோம். கூடவே இந்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான், அவங்க நாட்டினுடைய இரண்டு முனைகள்ல இருந்தும் மிகப்பெரிய பிரச்சனைகளை இப்ப சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கே இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது உருவாகிட்டு வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் பலூச் இயக்கத்தினரால ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட 47க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மறுபக்கம் பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் கையும் காலையும் வச்சுட்டு கம்முன்னு இருக்காம நாங்க போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் டிடிபி மேல தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துறாங்க. ஆனா அந்த தாக்குதல்ல டிடிபி இயக்கத்துக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட ஏற்படல. அங்கிருந்த மக்கள் கொல்லப்பட்டதா டிடிபி இயக்கம் அறிவிக்குது. அதற்கு பழி வாங்கிறதுக்காக அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை டிடிபி இயக்கம் நடத்திக்கிட்டே வருது. அதுலயும் குறிப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஒரு மிலிட்டரி அவுட் போஸ்ட் அப்படிங்கறதையும் டிடிபி இயக்கம் கேப்சரே பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள இருக்கிற அந்த மிலிட்டரி அவுட் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தையே பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்துக்கிட்ட விடுற அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னா அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாங்க நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கேள்வி ஒன்று வரும். பாகிஸ்தான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போயிட்டு டிடிபி மேல ஏர் ஸ்ட்ரைக்கே பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை இங்க வந்துருச்சு? இந்த டிடிபி இயக்கத்துக்கு அப்படி என்னதான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து தேவை, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை இருக்குது பாத்தீங்களா, அதை நம்ம டுரான் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லை ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தான் சொல்லி 2 நாடுகள் தனித்தனியா பிரியாததுக்கு முன்னாடி பிரிக்கப்படாத இந்தியாவை ஒன்னா இருந்துச்சு பாத்தீங்களா, அப்போ பிரிட்டிஷாரால பிரிக்கப்படாத இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கோடா வரையறுக்கப்பட்டதுதான் இந்த டுரான் லைன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளா பிரிந்த பொழுது இந்த டுரான் லைன் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான எல்லையா மாறி போயிடுது. ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் இந்த டுரான் லைன் அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஈவன் அஷ்ரப் கானி அரசாங்கம் ஆப்கானிஸ்தான் ஆட்சியில் இருந்த பொழுது கூட பாகிஸ்தான் கூட இருக்கிற இந்த டுரான் லைன் அப்படிங்கறத ஒரு டெம்பரவரியான எல்லை கோடு அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்களே தவிர இத ஒரு பெர்மனன்ட்டான எல்லை, இது நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஏத்துக்கல. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டுரான் லைன் போகுது பாத்தீங்களா, இந்த லைனினுடைய எல்லை கோடுகள்ல பல பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்குதுங்க. இப்ப இந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பகுதி பாகிஸ்தான் சைடுக்கு போயிடுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த டுரான் லைன் தான். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்திருக்கணும், ஆனா இந்த எல்லையை ஒழுங்கா வரையறுக்காம பாகிஸ்தானுக்குள்ள சேர்த்திட்டாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் அரசாங்கமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சைடு வந்த அந்த பழங்குடியின மக்களுடைய பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த பகுதிகளுக்கு சில விஷயங்கள்ல மட்டும் தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கறத பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுத்துருதுங்க. ஆனா இப்படி அதிகாரம் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு பின்னாட்கள்ல பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தாலிபான்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆப்கானிஸ்தான் நடத்தினாங்க இல்லையா, அந்த சமயத்துல தாலிபான் இயக்கத்தினர் பாத்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர்ங்கிற ஒரு முறையை பின்பற்றினாங்க. அந்த முறையின்படி இந்த டிடிபி இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் சைடுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஆக்சுவலா செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனா அப்பப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ள போயிட்டு அமெரிக்க நிலைகள் மேல தாக்குதல் நடத்திட்டு மறுபடியும் இந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பாகிஸ்தான் பகுதிக்கே வந்துருவாங்க. இந்த பகுதிக்கு தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்ததுனால பாகிஸ்தான் ராணுவத்தினால இங்க ஃபுல் ஸ்கேல்ல செயல்பட முடியல. இந்த மாதிரி டிடிபி இயக்கத்தினர் சர்வசாதாரணமா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பார்டரை ஆவுனா கிராஸ் பண்ணி போய் தாக்குதல் நடத்துறத பாகிஸ்தான் அரசாங்கத்தினால தடுத்து நிறுத்த முடியல. இதை பார்த்து அமெரிக்க அரசாங்கம் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கவுமே
கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கு இந்த தனி அதிகாரம்ங்கிறத பாகிஸ்தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு அந்த பகுதிகளை பாகிஸ்தான் கூட மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலமா பாகிஸ்தான் ராணுவத்தால இந்த பகுதிகளில் சுதந்திரமா செயல்பட முடியும். டிடிபி இயக்கத்தினர் அவங்க இந்த பார்டரை கிராஸ் பண்றதையும் தடுத்து நிறுத்த முடியும். ஆனா இது டிடிபி இயக்கத்தினருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. காரணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ற பகுதிகள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு சேர வேண்டிய பகுதிகள். ஸோ அந்த பகுதியை பாகிஸ்தான் அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு தான் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படியோ அமெரிக்கா இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா கம்ப்ளீட்டா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆப்கானிஸ்தான்ங்கிற அந்த நாடே வந்து கம்ப்ளீட்டா தாலிபான்களுடைய கைகளுக்குள்ள போகுது. ஆக்சுவலா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தாலிபான் ஜெயிச்சதை அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் பார்த்தாங்க. இதற்கு முக்கிய காரணம், இந்த தாலிபான் இயக்கத்தை பெரிய அளவுக்கு உருவாக்குனதே பாகிஸ்தான் அரசாங்கம் தான். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இந்த மாதிரி எப்படி பாகிஸ்தான் அரசாங்கம் தாலிபான்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குச்சு, எதுக்காக உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாலிபான் நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தானே. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த டுரான் லைன் அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தானை ரெகக்னைஸ் பண்ண வச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டிடிபி இயக்கத்தையும் அந்த ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசாங்கம், அதாவது மெயின் தாலிபான் அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததையும் அவங்க மூலமா இந்த டிடிபி இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், அவங்களையும் கிரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்ததுங்க. ஆனா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிக்கு வந்ததையுமே பாகிஸ்தானுடைய இந்த கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ அவங்க வந்ததையுமே அவங்களும் இந்த டுரான் லைன் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ண மறுக்கிறாங்க. அதை விட முக்கியமா இந்த பழங்குடியின மக்கள், அதாவது முக்கியமா பஷ்தூனிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, இந்த கைபர் பக்துன்குவா ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு ப்ரொவின்ஸே இருக்குதுங்க. அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த பஷ்தூனிய மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்கு தான் சொந்தம். ஸோ அதனால் நாங்கள் இந்த டுரான் லைனை ரெகனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்கான் தாலிபானும் அறிவிக்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு தலைவலியாக மாறுது. சரி, அவங்க வந்து இந்த டுரான் லைனை ரெகனைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த டிடிபி இயக்கத்தினரையாச்சும் கண்ட்ரோல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆப்கான் தாலிபான் அதையும் பண்ண மறுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக இந்த ஆப்கான் தாலிபான்களால் பார்த்தீங்கன்னா நேரடியாக பாகிஸ்தான் கூட மோத முடியாது. ஏன்னா அவங்க இப்போ ஆப்கானிஸ்தானில் கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோதினாங்கன்னா ஆப்கானிஸ்தானே பாகிஸ்தான் மேலே ஒரு போர் தொடுத்ததுக்கு சமமாக வந்து மாறிடும். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டிடிபி இயக்கத்தினருக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த டிடிபி இயக்கத்தினருக்கும் ஆப்கான் தாலிபான்களுக்கும் பெரிய அளவுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ அதனால இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்கள் இருந்து ஆப்கான் தாலிபான்கள் தங்களை தள்ளி வந்து நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, அந்த இயக்கம் தாக்குதல் நடத்துறத நாங்க வந்து எந்த வகையிலையும் ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த டிடிபி இயக்கத்தினருக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அமெரிக்கா 2021 ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறிய பொழுது பல அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் ஆப்கானிஸ்தான்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஈவன் M4 மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ்டு ரைஃபிள்ஸ் எல்லாமே கூட ஆப்கானிஸ்தான்லயே வந்து இருக்குது. அதைய இந்த டிடிபி இயக்கத்தினருக்கு கொடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கமும் பாத்தீங்கன்னா இந்த டிடிபி இயக்கத்தை தடுக்க சொல்லி ஆப்கானிஸ்தான் தாலிபான் வழியா இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத நடத்துறாங்க. அப்ப டிடிபி இயக்கம் பாகிஸ்தானுக்கு ஒரு 3 முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கோரிக்கை, பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு கொடுத்திருந்த அந்த தனி அதிகாரம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் பறிச்சாங்க இல்லையா, அந்த தனி அதிகாரத்தை மீண்டும் அந்த பகுதிகளுக்கு கொடுக்கணும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த ஷரியா லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அமல்படுத்துறதுக்கு அந்த பகுதிகளுக்கு அனுமதி கொடுக்கணும். மூன்றாவது கோரிக்கை, இந்த டுரான் லைன் அப்படிங்கிறத நாங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம், அது தொடர்பாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறதா. அதாவது சிம்பிளா டிடிபி இயக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ற இந்த பஷ்தூனின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை பூரா எங்க கிட்ட நீங்க கொடுத்துட்டு போயிடணும், அப்படின்னா தான் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துறதை நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கிட்ட கோரிக்கையை வைக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பாகிஸ்தான் அரசாங்கம் ஏற்றுக்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டிடிபி இயக்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அதிகரிக்க பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்கள மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால இவ்வளவு நாட்களாக டிடிபி இயக்கம் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆப்கான் தாலிபான்களும் பாகிஸ்தான் பார்டர் மேலே தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாட்கள்லேயே பாகிஸ்தான் கூட பேசி அந்த தாக்குதல்களை நிறுத்திட்டாங்க. ஆனால் டிடிபி இயக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தல. தொடர்ந்து பாக் பார்டரில் சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே வர்றாங்க.
இடத்துல தாங்க இந்தியா அதிரடியா ஒரு என்ட்ரி ஒன்ன கொடுக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்து ஒரு வாரம் அமைதியா இருந்த இந்திய அரசாங்கம் டக்குன்னு ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி பாகிஸ்தானோட இந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத கடுமையா விமர்சிக்கிறாங்க. இந்த பாகிஸ்தானுக்கு இதே வேலையா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு அதோட நிறுத்தாம இந்தியாவோட ஹையர் அபிஷியல்ஸை ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மீட்டிங்காக அனுப்புறாங்க. இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான்ஸை ரெகக்னைஸ் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஹையர் அபிஷியல்ஸ் அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பவும் இல்லை. இதுதான் முதல் முறை ஒரு இந்தியாவினுடைய மிக பெரும் உயர் அதிகாரி அப்படிங்கிறவர் ஆப்கானிஸ்தானுக்கு போறதே. ஸோ இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, அதாவது சுத்தியும் நாடுகள் தான் இருக்கும். ஆப்கானிஸ்தானுக்கு கடல் கரை அப்படிங்கிறதே கிடையாது. சோ எந்த நாடுகள் கிட்ட இருந்து ஆப்கானிஸ்தான் பொருட்களை கப்பல் மூலமா கொண்டு வரணும் அப்படின்னாலும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாடர் போர்ட் அப்படி இல்லைன்னா கராச்சி போர்ட் மூலமா தான் கப்பல்கள்ல வரக்கூடிய பொருட்களை பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஒருவேளை பாக்கு கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஆப்கானுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு போர்ட் அக்சஸ் அப்படிங்கிறத பாக்கு லாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல தாங்க இந்தியா என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா நாங்கள் ஈரானில் சபஹார் போர்ட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த போர்ட்டுக்கான அக்சஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்குக்கு ஒரு செக்மேட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்தியா ஈரான் கிட்ட இந்த சபஹார் போர்ட்டை டெவலப் பண்ணதுக்கு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு முக்கிய காரணமே பாக்கில் இருக்கக்கூடிய குவாடர் போர்ட்டையும் கராச்சி போர்ட்டையும் யூஸ்லெஸ்ஸாக மாற்றுறதுக்காக தான். ஸோ அந்த வகையில் இந்த போர்ட் இப்போ மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக மாறி இருக்குது. இந்த போர்ட் ஆப்கானிஸ்தான் அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈரான் வழியா அவங்களுக்கு தேவையானதை ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு போக முடியும். பாகிஸ்தானை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு இருக்காது. ஸோ பாக்குக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலும் ஆப்கானிஸ்தானால தைரியமாக எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத இந்தியா எடுத்திருக்குது. கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் ஆப்கானிஸ்தான் கிட்ட நெருங்க பாகிஸ்தான் வயத்தில் அது புளிய கரைக்குங்கிறத சந்தேகமே தேவையில்லைங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.